ப்ரோ நான் இல்லாம நீங்க மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அரசியல் வேடன். நம்ம இன்னைக்கு என்ன விஷயம் பேச போறோம்னா, இந்த கண்டென்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வேடன்றது வெறும் அரசியலை மட்டும் சார்ந்தது இல்லைங்க. பொழுதுபோக்கு, சுற்றுலாத்தலம், விளையாட்டு, சிறப்பு செய்திகள், அரசியல்ல யார் யார் என்ன பண்றாங்க, மக்களுக்கு உண்டான ஒரு பொது சேவைகள், ஒரு விஷயத்தை எப்படி செய்யலான்ட்டு பல கோணங்கள்ல நம்ம அரசியல் வேடன் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே கண்டென்ட்டா ஒரே ரிலேட்டடா கொண்டு வருவாங்க. மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கொண்டு வந்து தரணும். எங்களோட வியூவர்ஸ், அதாவது எங்களுக்கு வரப்போற சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தேவையான விஷயங்களை தெளிவா கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்போ புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருப்போம் உங்களோட இது புதிய நோக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு. அதாவது ஏஐ வீடியோஸ், டிஜிட்டல், இதுவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல கொண்டு வரலாம்னு இருக்கோம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, கச்சராப்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கிற அக்கராப்பாளையத்துல சுகர்மல், அதாவது கச்சராப்பாளையம் கூட்டுறவு சக்கர ஆலையிலிருந்து உள்ள வந்தீங்கன்னா கோமிகி அணையிலிருந்து வரக்கூடிய ஒரு தடுப்பு அணை தான். அந்த தடுப்பு அணையில தான் இப்போ வந்திருக்கிறோம். இங்க வந்து இந்த பொழுதுபோக்குக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கு. சுற்றுலாத்தலம் மாதிரி இந்த இடம் அழகா இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு போங்க, அருமையா இருக்கும். இதே மாதிரி நாங்க நிறைய வீடியோ போடுவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுற்றுலாத்தலங்கள், பொழுதுபோக்காண்ட உண்டான இடங்கள் நல்லா பண்ணுவோம். இது எங்களோட முதல் வீடியோங்கிறதால இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, இல்ல நாங்க என்ன தப்பு பண்றோம்னு எங்களை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ்ல நம்ம இங்க இருக்கிற சுற்றுலாத்தலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்பவும் ஃபேமஸ். ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு ஃபேமஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல நிறைய ஃபேமஸான இடங்களும் இருக்கு. நிறைய லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வெள்ளிமலை, சேராப்பட்டு, இது மாதிரி நிறைய இடங்கள் வந்து சுற்றுலா. அதே மாதிரி உங்களுக்கு அனைத்து இடத்தையுமே எங்களுடைய அரசியல் வேடனத்துல இருந்து கண்டிப்பா நாங்க கொடுப்போம். உங்களை சந்தோஷப்படுத்த வைப்போம். வாங்க கண்டிப்பா வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சுற்றுலா தலத்தை, அதாவது இந்த அணைக்கட்டை சுத்தி உங்க பார்க்க போறோம். வாங்க எங்க கூட நீங்களும் சுத்தி பார்க்கலாம். இந்த அணையோட வரலாறு உங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா நாங்க செய்வோம். ஏன்னா இது வந்து பழமை வாய்ந்த ஒரு அணை. அணையோட வரலாறு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? முன்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த அணையோட வரலாறு, இங்க இருக்கிற மக்களை சந்திச்சு அடுத்த வீடியோ கண்டிப்பா நம்ம போடுறோம். கண்டிப்பா பண்ணிடலாம். இயற்கை கொஞ்சம் எழில். ஆனால் பாருங்க அந்த பூலாம் பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க வாழைத்தோப்பு, முழுங்கில் எல்லாமே அருமையாக இருக்குது, அழகாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால சின்ன பிள்ளைங்கள மீன் பிடிச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. விளையாட்டு கிட்ட போகலாம். அதுவும் இங்கே பாருங்களேன், இந்த அணையை கட்டுறதுக்காக எவ்வளோ பெரிய பெரிய பாறங்கள், இந்த பாறங்கள்லாம் பாருங்க, பெரிய பெரிய பாறங்கள் அப்போதைய இருந்தவங்க வந்து கட்டிருக்கிறாங்க. என்னென்ன பாருங்க எவ்வளவு பெருசு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அணையின் வரலாறு உங்களுக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் இது நாங்கள் ஒரு தனியாக ஒரு வீடியோவை போடுறோம். இந்த கல்லுலாம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய கல். இது பாருங்க, இந்த கல்லோட மட்டும் இல்லை, அப்போ அணை கட்டும் போது என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த கல்லெல்லாம் வச்சு கட்டிட்டு அது வந்து வெளியில வராம இருக்கிற அளவுக்கு லாக்குன்னா ஒரு இரும்பு கம்பி வச்சிருக்காங்க. அந்த கம்பி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. பாத்து பாய். அப்படியே இருங்க பாருங்க. அப்படியே அழகா கற்களை வச்சு எந்த ஒரு கல்லும் வெளியில நழுவாம அளவுக்கு கரெக்டா வச்சிருக்கிறாங்களா. அதே மாதிரி அங்க ஒரு பள்ளம், இங்க ஒரு பள்ளம் இருக்கு. இந்த பள்ளத்துக்கு உண்டான வரலாறு ஒரு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு ஒன்று இருக்கு. இந்த வரலாறு வந்து உங்களுக்கு தனி வீடியோ நாங்கள் போட்டு பண்றோம். இது எங்களுடைய முதல் வீடியோ அப்படிங்கிறதால
உங்களை மகிழ்விக்கிறதுக்காக காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கற்களை வந்து எப்படி கட்டி இருப்பாங்க, இந்த கல் வந்து வெளியில வராத அளவுக்கு சின்ன சின்ன லாக்கு, அதாவது பெரிய ஒரு கம்பியில வச்சு அடிச்சுக்கிறாங்க. இந்த ஹோல்ஸ் வருது இல்லைங்களா, இப்ப காமிக்கிறாரு பாருங்க, இந்த ஹோல்ஸ் இருக்குங்களா, இந்த ஹோல்ஸ்லயே கம்பி இருக்கும். லைட் அடிங்க, இருட்டா இருக்கு. இந்த அணையில கீழே, அதாவது வந்து அணைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிப்பல் ஏற்பட்டிருக்கு. அந்த அரிச்சலோட இடமா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த கற்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கற்கள் வந்து வெளியில வராம இருக்கிற அளவுக்கு அப்பவே வந்து ஒரு இரும்பு, இங்க பாருங்க கேமராமேன், இங்க கொண்டாங்க, தெரியுதுங்களா ஆப்பு, இந்த கல்லுக்கும் ஜாயிண்ட்டுக்காக இந்த ஆப்பு. அப்ப வந்து கல் வெளியில வராது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த கல் வந்து வெளியில வராத இருக்கிறதுக்காக இங்க பாருங்க, இது வந்து இரும்பு கற்கள் வந்து வெளியில வராத அளவுக்கு ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு இந்த ஹோல்ஸ் போறதுக்கு காரணமே வந்து அப்போ போட்டது. இந்த ஹோல்ஸ் வந்து அந்த ஆப்பு வச்சு வெளியில கல் வராம இருக்கிறதுக்கு மட்டும் தான் போட்டுக்கிறாங்க. அந்த நீட்டு தூள் போட்டு ஹோல்ஸ் போடும்போது ஆப்பு வச்சிருப்பாங்க. அதோ என் கையால பாருங்க, இங்க ஒரு ஆப்பு இருக்கு, இங்க ஒரு ஆப்பு இருக்கு. ஆப்பு இருக்கிறதாலதான் இன்னமும் இந்த அணை வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு தண்ணி, அதாவது கோமிகை ஆத்துல எவ்வளவு தண்ணி வந்தாலும் இந்த அணையை தாண்டி தான் கள்ளக்குறிச்சி இந்த ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனா கல்லுக்கான தடுப்புகள், கல்லு வந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு அந்த காலத்துல எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு சிமெண்ட் வச்சு இப்போ அடிச்சு ஈஸியா வந்து முடிச்சிடறாங்க. அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா கட்டு கம்பி போட்டு கம்பியை கட்டி நிறுத்தி அந்த காங்கிரீட் மாதிரி ரெடி பண்றாங்க. ஆனா அந்த காலத்துல எந்த அளவுக்கு யோசிச்சிருந்தா இவ்வளவு பெரிய பாறாங்கல் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. இது கோமிகை அணை பக்கத்துல இருக்கிற அணை தாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களே, இங்க நம்ம நிறைய நண்பர்கள் இருக்காங்க இந்த சரௌண்டிங்ல, இந்த அணையை பத்தி தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. அதுக்கு அவங்களோட கருத்துக்களை சொல்ல விரும்புறாங்க. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல இந்த இந்த பாறாங்கல் இருக்கு பாருங்க, இது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. இந்த பாறாங்கல் மனுஷன் பெரட்டலான்னு சொல்றாங்க. அது உண்மையான்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றதை வச்சு அவங்க கிட்ட கேட்டாதான் இந்த விஷயம் முழுசா தெரியும். இந்த பாறாங்கல் நான் ஏறி நிக்கிறேன், ஏறினே தாங்குற அளவுக்கு சாதாரணமா இருக்கு. 10-100 பேர் ஏறினாலும் நல்லா இருக்கும். ஆனா இந்த அணைய மனுஷன் போராட்டினா, மனுஷன் தான் வந்து அங்க இருந்து, அதாவது அந்த இடத்துல இருந்து இங்க வந்து மூவ் பண்ணி வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கிரைன் இருக்கு நம்பலாம். அந்த காலத்துல வந்து எதை. வணக்கம். இங்க கச்சராபாளையத்து பக்கத்துல இந்த அணை இருக்கு இல்லைங்களா, இந்த அணையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு சொல்லிருக்காங்க. எல்லாம் வந்து தேவடியாக சொல்லி சொல்லிதான். இதுவும் அந்த பெருமா கோயிலுக்கு மலை கோயில். ஆமா, அது ஒரே நாள்ல கட்டுன்னு சொன்னாங்க. அது சொல்றாங்க அப்படி பெருமா கோயில் கச்சராபாளையம் ஒரே நாள்ல கட்டுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிருக்காங்க. இந்த கல்லெல்லாம் எப்படி உடைச்சு வச்சிருக்காங்க இது தெரியுதுதான். அதெல்லாம் எங்களுக்கு கீழே தான் உடைச்சி இடிச்சு கட்டிருக்காங்க. அந்த கல்லாம் வந்து வடப்பாறையால பெருசுதான் வந்து அடியில கல் இருக்கிறாங்க. இந்த தண்ணி போய் கட்டுறாலும் இந்த அணைக்கு டேமேஜ் இல்லாத அப்படிலாம் வச்சுருக்காங்க. அப்படி எனக்கு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு வயசு என்னங்க ஐயா? எனக்கு 60 வயசு. 60 வயசுக்கு முன்னாடி சொன்னது அப்பா அவங்க சொன்னதுதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேல எனக்கு தெரியாது. அவங்க சொன்னதோட தெரியுது பாடம். சரிங்க. இப்ப நீங்க சொன்ன கல்லு வந்து அந்த மேல தூக்கிட்டு இருக்குங்களா, அந்த கல்லுங்களா? சொன்னாங்க கீழே மட்டும் தூக்கிட்டு ஒரு கல்லு வச்சிருக்காங்க. ஆடி முட்டி போடுது அப்படியே அங்கேயே இருக்குது. இதெல்லாம் ராணி முட்டி போட்டது வந்து அங்க இது என்ன பண்ணலாம்? தோட்டி ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தோட்டி பல்லாம் ஒரு மாதிரி பயன்படுத்தாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து கல்ல வச்சு எப்படி கட்டிட்டாங்கன்னா எது டேமேஜ் ஆகாது. அது பாறை வரைக்கும் கட்டிட்டாங்க. செஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு அணையா இருக்கு. இப்ப இதுல வந்து அந்த கம்பி வச்சிருக்காங்களே, இரும்பு கம்பி வந்து உடச்சு. அப்ப வந்து இப்போ ஆப்பு வச்சு உடைக்காருல்ல, அதே மாதிரி அப்ப உள்ளவங்க என்ன சாப்பிட்டாலும் ஒரு கொலையோட இவ்வளவு பிரிச்சுருக்காங்க. அந்த ஆப்பு வச்சு உடைச்சிருக்காங்க. உடைச்சு அதை வந்து இதெல்லாம் எடுத்து வச்சு கட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கல்லு பாருங்க. யாரா நம்மளால அசல் பண்ணிப்பா முடியாது. அம்மா எப்ப கட்டினாலும் எவ்வளவு சாப்பிட்டுருப்பாங்களோ என்ன இப்படி கட்டிருக்காங்க. உங்க பேரு? பாத்து இதுல வராது. சரி, இந்த அணை ரொம்ப நல்லா இருக்குங்களா? கல்ல வந்துருக்கீங்களா? அணை பிடிச்சிருக்குங்களா? நல்லா இருக்கா? ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? யார் கூட வந்தீங்க நீங்க? அப்பா கூட வந்தீங்களா? நீங்க எங்க இருந்து வரீங்க? கத்திராபாளையம்.
இந்த அணையோட வரலாறு உங்களுக்கு தெரியுங்களா? அன்னையோட வரலாறுலாம் எதுவும் தெரியல சார். இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வரலாறுலாம் ஒன்றும் தெரியல. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. இயற்கையா நல்லா டைம் பாஸ் ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கு. பிள்ளைங்களோட வந்தா என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே. சுற்றுலாத்தலமா இருக்க கூட நல்லா இருக்கும். கோமிக அணை இது எல்லாம் சேர்த்து சுற்றுலாத்தலமா வச்சா கூட நல்லா இருக்கும். பொழுதுபோக்கான ஒரு இடம். கோமிக அணை இது எல்லாத்தையும் சுற்றுலாத்தலமா ஆக்கி இதுக்கெல்லாம் ஒரு சுற்றுலாத்தலமா அறிவித்தாங்க. உங்க பேருமா? கிருபாஸ்ரீ. நல்லா பொழுதுபோக்கா இருக்குங்களா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை அதான் சந்தோஷமா இருக்குங்களா? மீன் பிடிச்சிங்களா? ஏன் வந்தீங்களா? சரி சரி ஓகே. பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டு இருக்கு. தீர்ப்பாக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. தண்ணி பாருங்க அருவி மாதிரி கொட்டுது. தண்ணி கம்மியா தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா தண்ணி அழகா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பகிர்ந்து ஆகணும். அது என்ன ஒரு விஷயம்னா, இந்த அணை கட்டும் போது இங்க ஒரு ராணி அந்த அம்மா இருந்ததாகவும் அந்த அம்மாவுக்காக ஒரு சின்ன குகை ஒண்ணு உருவாக்கப்பட்டதாகவும் புராணங்கள் சொல்லிட்டு இருக்கு. அது எங்க இருக்குன்னா அதோ இங்க வாங்க. இதுக்கு நேரா பாருங்க, அங்க பாருங்க. அதுல வந்து ஒரு குகை ஒண்ணு இருக்கு. நல்லா தெரியுதுங்களா? இடம் நல்லாவே இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து அந்த ராணி அம்மாள் வந்து அங்க இருந்ததா வந்து புராணங்கள், அதாவது முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு இயற்கை குட்டி ஆத்துல வந்து பட்டப்பறி அப்படிம்பாங்க. பட்டப்பறினா மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏதுவான ஒரு இடமா வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்த நம்ம மேல போயிட்டு பார்க்க டெய்லி நல்ல மீன் வருது. ஜிலேபிலாம் நல்ல பெரிய பெரிய ஜிலேபிலாம் விழுவும். இங்க ஒரு பறி போட்டுருக்குறாங்க. அதே மாதிரி அந்தாண்ட ஒரு பறி. எப்பவுமே இந்த இடத்துல வந்து ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல. நண்பருக்கு தெரிஞ்ச இடம் தான். இந்த இடம் வந்து இருக்கு நல்லா இருக்கும், வாங்க நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லா நல்லா அருமையா இருந்துச்சு. சுற்றுலாத்தலம் அப்படின்னா இது கண்டிப்பா இதையும் மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா இங்க நல்ல கிளைமேட்டும் நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த நீர் வரத்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கு. மழை பெய்யல, மேகமூட்டமா இருக்குது. கிளைமேட் சூப்பரா இருக்குது. இயற்கையான ஒரு இடமா இருந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களுக்கு வந்து ஜாலியா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களை சந்திப்போம். நல்ல ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை போடுவோம். அரசியல் களம், பொழுதுபோக்கு, செய்திகள் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் கொடுப்போம். கண்டிப்பா வந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம்.